நான் சாக்லேட்டே சாப்பிட்றதில்ல, ஆனால் எப்படி தான் சொத்தப்பல் வருதுன்னு தெரியல. இப்படி தான் முக்கால்வாசி பேர் பல் மருத்துவத்தை ஆதங்கத்தோடு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பற்சொத்தை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு சாக்லேட் தான் பிடிக்குதுன்னு யாருங்க சொன்னது? பற்சொத்தை அப்படிங்கிறது ஒரு மல்டிஃபேக்டோரியல் டிசீஸ், அதாவது ஒரு காரணத்தால் வரக்கூடியது அல்ல, பல காரணிகள் ஒன்று கூடும்போது வருவது. முதல் காரணி மாவுச்சத்து நிறைந்த உணவு, அதாவது சாக்லேட் பிஸ்கட் மட்டும் கிடையாது, இட்லி, தோசை, சாதம், பிரெட்டு, சிப்ஸு, பால் எது வேணாலும் இருக்கலாம். இரண்டாவது காரணி பல் அமைப்பு. சில பற்களோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா உணவு போய் தங்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். மூன்றாவது காரணி பாக்டீரியா. இது திடீர்னு எங்கேருந்தோ வர்றதில்ல, நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வாயிலேயே லட்சக்கணக்கான பாக்டீரியா வாழ்ந்துக்கிட்டு தான் வருது. நான்காவது காரணி நேரம். ஒரு உணவானது எவ்வளவு நேரம் பற்கள் மீது தங்கியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. ஒரு உணவு அதிக நேரம் தங்கியிருந்தால் பற்சொத்தை வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த 4 காரணிகளும் ஒன்று கூடும்போது தான் பற்சொத்தை ஏற்படுது. அதாவது பற்கள் மீது அதிக நேரம் தங்கியிருக்கிற உணவை நம்ம வாயிலேயே வாழ்ந்துட்டு இருக்க சில வகையான பாக்டீரியா சாப்பிடும்போது லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலத்தை உற்பத்தி செய்யுது. இந்த லாக்டிக் ஆசிட் நம்ம பற்களில் இருக்கிற கால்சியமையும் பாஸ்பேட்டையும் உடைச்சு அரிக்க ஆரம்பிக்குது. இதுதான் நாளடைவில் பற்சொத்தையாக மாறுது. இதுக்கும் நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி உண்டு. அது நம்ம வாயிலே உருவாகிற எச்சில் தான். எச்சிலில் பைகார்பனேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. இது அந்த லாக்டிக் ஆசிடை சமாளிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் எச்சில் நம்ம வாயில் உற்பத்தி ஆகிட்டே இருந்தது அப்படின்னா பற்கள் மீது உணவை அதிக நேரம் தங்க விடாமல் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பற்சொத்தையும் வராது. ஸோ நம்ம செய்ய வேண்டியது காலை இரவு 2 வேளை பல் தேய்க்கணும். முக்கியமாக ஒவ்வொரு வேளை சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணீரில் வாய் கொப்பளிக்கணும்.